சட்டத்துறையினுடைய முன்னாள் அமைச்சராக இருந்தவன் ஒரு பேச போகும்போது, ஒரு முதல்வரை பேச போகும்போது, நம்மளே ஒரு தொண்டனா இருந்தா கூட சமயத்துக்கு பேச போகும்போது ஒரு மரியாதையோட பேச போகும்போது ஒரு அமைச்சரா இருந்தவன் என்ன பேசணும்னு அவனுக்கு தெரியாதா? வரிக்கு வரி அவன் சொல்றாங்க, நாங்க போட்டது திமுக, இந்த அரசு வந்து அதிமுக போட்ட பிச்சைங்கிறாங்க. அந்த பிச்சைக்கார பைய என்னடா பிச்சை போட்ட நீ? இதுக்கு முன்னால 2016 என்னடா வித்தியாசம் திமுகவுக்கு? 2011 ஆட்சிக்கு வந்தில ஒரு % வாக்குகள் தான் வித்தியாசம். அதுல யாரு அப்ப நாங்க திமுக காரன் போட்ட பிச்சையா உனக்கு? அதிமுகக்கு மரியாதைன்னு ஒண்ணு இல்லையா? இதுக்கெல்லாம் காரணம் வந்து இவ்வளவு தூரம் பேசுறான்னா இதுக்கெல்லாம் காரணம் அங்க உள்ள நம்ம திமுக விழுப்புரம் மாவட்ட திமுகவினர் தான் காரணம். நீங்க இவன் பேசுறதுக்கு ஒண்ணு பதிலடி கொடுக்கணும், இல்ல இவனை வந்து சட்டப்படி நடவடிக்கை எடுக்க வழக்கறிஞர் அணி சட்டப்படி நடவடிக்கை எடுக்கணும். வழக்கறிஞர் அணின்னு ஒண்ணு இருக்காங்க. இவன் இந்த மாதிரி பேசுனதுக்கு அந்த மாவட்டத்தில் உள்ள இல்ல தமிழ்நாடு ஃபுல்லா உள்ள வழக்கறிஞர்கள் வந்து கேஸ் கொடுத்திருக்க வேணாமா? வேற நோட்டரி பப்ளிக்கும் கட்ட பஞ்சாயத்துக்கு பண்றதுக்கு தான் இந்த வழக்கறிஞர் அணியாங்க. ஒருத்தன் தலைவனை நம் தலைவனை ஒருமையில பேசினா அவன்லாம் தலைவர் கூப்பிட்டு என்ன பேசிட்டாரு, அவன் மேல நடவடிக்கை எடுங்க அப்படின்னு உங்ககிட்ட வந்து காலில் விழுந்து கெஞ்சணுமாங்க தலைவர்? அப்புறம் எதுக்குங்க உங்களுக்கு எல்லாம் பதவி? வழக்கறிஞர் பதவிங்கிறது எதுக்குங்க? ஒருத்த சட்டத்தை மீறி பேசுறான், ஒரு முதல்வரை ஒருமையில பேசுறான், அவன் மேல ஒரு நடவடிக்கை எடுக்க ஒரு வழக்கு கூட விழுப்புரம் மாவட்ட வழக்கறிஞருக்கு யாருக்கும் தைரியம் இல்லையாங்க, தெம்பு இல்லையாங்க? இதுக்கெல்லாம் காரணம் என்ன கேட்டா, அந்த சண்முகனுடைய அண்ணன் மகன் கல்யாணத்துக்கு போனாங்க. பாதி பேர் முக்காடு போட்டுக்கிட்டு பாதி பேர் நைட்டா போய் யாருக்கும் தெரியாம போய் கல்யாணத்துல சந்திச்சுட்டு வந்தாங்க. அப்படி நீங்க சந்திக்கிற அளவுக்கு நமது ஒரு இயக்கத்தின் தலைவனை விமர்சனம் பண்றவன போய் நீங்க போய் மறைமுகமா போய் பார்த்துட்டு வந்திருக்கீங்க. இதெல்லாம் தேவையாங்க உங்களுக்கு? தன் சொந்த பொண்டாட்டிய கூட்டி கொடுப்பான் அந்த திமுக காரன் சொல்றான்னா, அப்ப அவன் வந்து எல்லாருடைய மனைவின்னு சொல்லலையாங்க? திமுக காரனுடைய ஒவ்வொருத்தருடைய மனைவியை பத்தி அவன் விமர்சனம் பண்ணலையாங்க? அதெல்லாம் இந்த வழக்கறிஞர் அணி பாத்துக்கிட்டு இருக்காங்க. அப்ப உங்களுக்கு என்னங்க வேலை இந்த பதவியில? கட்ட பஞ்சாயத்து பண்ணவன் நோட்டரி வாங்கி அதை சம்பாதிக்கிறது தான் உங்களுக்கு வேலையாங்க? ஒரு உணர்வு இல்லையாங்க உங்களுக்கு? ஏன்னா உணர்வு இருக்கணும்ல. வழக்கறிஞர் அணியில போட்டவங்களுக்கு பாதி பேர் திமுக காரன் இருந்தா தானே அவனுக்கு உணர்வு வரும். உழைச்சவனுக்கு பூரா கொடுக்கலையே, யாராருக்கோ கொடுத்து சம்பாதிக்கிறதுக்கு மாவட்ட செயலாளரோட இணைஞ்சு சம்பாதிக்கிறதுக்கு தானே வழி வச்சு கொடுத்திருக்கோம். பேசணுங்க, வழக்கறிஞர் பேசணுங்க. ஏன்னா நான் ஒரு பதிவு போட்டிருந்தேன், இந்த மாதிரி விழுப்புரத்துல சண்முகம் திருமணத்துக்கு போயிருந்தாப்ல அப்படின்னு பதிவு போட்ட உடனே வந்துட்டாங்க. இல்லன்னு அவனுக்கே போனாங்க. இது அவங்க அண்ணன் ராதாகிருஷ்ணனுக்காண்டி அவங்க கல்யாணத்துக்கு போனா. ராதாகிருஷ்ணன் நல்ல மனுஷங்க, அவன் எல்லாரோடய அன்பா பழகுவாங்க. அவன் தாங்க இவன் CV சண்முகத்துக்கு அரசியல் ஆசான, அவன் தானே அரசியல் எல்லாமே செய்யறது. நியூஸ் ஜேவுடைய இயக்குனர் இல்லையா அவன்? நம்ம கழுவி ஊத்துறான நியூஸ் ஜே, அதனுடைய இயக்குனர் இல்லையா அவன்? ராதாகிருஷ்ணன் முன்னால ஒட்டுமொத்த மணல் மாஃபியாவும் அன்னைக்கு கல்யாணத்துக்கு வந்திருந்தாங்க. காரணம் இவன் அதிமுக ஆட்சியில மணல்ல இருந்தவன். எதுடைய தனிப்பட்ட மணல் மாஃபியாவோ இல்ல கலாச்சாரம் காய்ச்சறவன விமர்சனம் பண்ண அவசியம் நமக்கு இல்ல. அவன் சொந்த தொழில். ஆனா திமுகவுக்கு அவன் வந்து ஆபத்து வரப்போகும்போது, அவனால பிரச்சனை வரும்போது பார்த்துட்டு இருக்க முடியாதுங்க. அப்படிப்பட்ட CV சண்முகத்தை மேல விழுப்புரம் மாவட்டத்தை சேர்ந்தவங்க என்னங்க நடவடிக்கை எடுத்தீங்க? ஏதாவது ஒரு போஸ்ட், கண்டன போஸ்ட் ஒட்டிருக்கீங்களாங்க? அவன் நடமாட விடலாமாங்க? அவன திமுக தலைவர் ஒருமையில பேசினவனா? மஸ்தான் மாதிரி ஆட்கள்லாம், உணர்வு பூர்வமான மஸ்தானா மாதிரி ஆட்கள்லாம் இவனையெல்லாம் விட்டு பாத்துக்கிட்டு இருக்கலாமா? அண்ணன் பொன்முடி எல்லாம் பாத்துக்கிட்டு இருக்க கூடாது. இவனை வந்து அவன் மன்னிப்பு கேட்கிற வரைக்கும் விடக்கூடாது. அவனை சட்டப்படி நடவடிக்கை எடுங்க. உங்களால அந்த தெம்பு இல்லைன்னா சட்டப்படி நடவடிக்கை எடுக்குங்க. ஒரு முதலமைச்சர் ஒருமையில பேசுவானாங்க? அவன் திமுக பிச்சை போட்டிருக்கான். இவன் பிறக்கிறதுக்கு முன்னால, இவன் பிறந்தது 1965, 1949 தொடங்குறது இந்த இயக்கம். அந்த இயக்கத்துல 65 பிறந்தவன் நம்மளை வந்து விமர்சனம் பண்றானா? ஜெயலலிதா காலையும் சசிகலா காலையும் தினகரன் காலையும் அந்த மன்னார்குடி மாஃபியா காலையும் விழுந்து பதவி வாங்கின ஒருத்தன் நம்மள திமுக விமர்சனம் பண்றான். அதுங்க அவனுடைய பாடி லாங்குவேஜ் எல்லாம் என்னமோ இவர் தான் பெரிய ரவுடி மாதிரி, இவர் தான் பெரிய புடுங்கி மாதிரியும், வேற எந்த திமுக காரனுக்கு எந்த கெத்து இல்லாத மாதிரி பேசுறான் அவன். இதெல்லாம் நம்ம கொடுத்த இதுதாங்க. ஒரு காலத்துல திமுக அதிமுக இதெல்லாம் நீங்க பாத்திருப்பீங்கல்ல, இறங்கி வெட்டுவான். எவ்வளவு கட்சிக்காரனை பத்தி விமர்சனம் பண்ணா கலைஞர், நாங்க படிக்கிற காலத்துல கருணாநிதி சொன்னா அடிக்க போயிருவாங்க. அந்த மாதிரி உணர்வா வளர்ந்தவங்களை எல்லாம் விட்டுட்டு, அப்படி உள்ள கட்சிக்காரன் எல்லாம் விட்டுட்டு உட்கார்ந்து இருக்கோம் நம்ம. இதுக்கு விழுப்புரம் மாவட்டத்தில் மட்டும் இல்ல, தமிழ்நாடு ஃபுல்லா வழக்கறிஞர் அதுக்கு ஏற்பாடு பண்ணணும். இல்லைன்னா இந்த மாதிரி நாங்க பேசத்தான் செய்வோம்.
நாங்க சாதாரண தொண்டனுங்க, எங்களுக்கு எதுவுமே கிடையாது. எங்களுக்கு உணர்வை வெளிப்படுத்த மட்டும்தான் முடியும். நீங்க எல்லாம் படைபடம் எல்லாம் வச்சிருக்கீங்களா? எதுக்கெடுத்தாலும் வீரவேசனம் பேசுறீங்களா? நீங்க எல்லாம் வந்து களத்துல இறங்கி செய்ய வேணாமா? செய்வீங்கிற நம்பிக்கை இருக்கு. அந்த வழக்கறிஞர் அணி இவன் மேல ஒரு மேல பேசுற இவன் இந்த சிவி சண்முகம் இனிமே ஒரு வார்த்தை பேசக்கூடாது திமுக பத்தியா திமுக தலைவரை பத்தியா பேசினா செருப்பு கழட்டி அடிக்கிறதுக்கு தயாராகணும். மகளிர் அணி அனுப்புங்க. அவங்க என்ன பண்றாங்க? சிதம்பரம் பேசினாங்கிறதுக்காக விமான நிலையத்திலயோ வந்து இது பண்ணலையா? சுப்பிரமணிய சாமி பேசிட்டானு துணியை தூக்கி காமிக்கலையா? அதான் அந்த ஆபாசம் நமக்கு வேணாம். இருந்தாலும் நம்ம உணர்வை வெளிப்படுத்தணுமா வேணாமாங்க? தலைவர் அங்க உங்க காலில் விழுந்து இந்த மாதிரி செய்யுங்கன்னு சொல்லுவாரு? இல்ல இளந்தலைவர் வந்து உங்கள்கிட்ட கெஞ்சணுமா? என்ன பேசிட்டாங்க, நீங்க கண்டனம் பண்ணுங்கன்னு? நீங்க தாங்க உணர்வா வரணும். நீங்க வரல அப்படின்னு நினைச்சீங்களா? இதெல்லாம் வர முடியாது. நாகரிக அரசியல் அமைதியா போறோம், அதெல்லாம் போனோம்னா கட்சி ஜெயிக்க முடியாது.